அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. மதுரை இலக்கிய பேரவை, சன்சரன் சமூக மற்றும் கல்வி நல அறக்கட்டளை, JCTV இணைந்து வழங்குகின்ற குறும் பட்டிமன்றம் உங்களுக்காக வெகு சிறப்பாக பட்டிமன்ற உலகத்திலே 20 நிமிடத்திற்குள்ளாக பட்டிமன்றத்தை முடிக்கின்ற இந்த அற்புதமான வடிவம் 2020 என்று கூட நாம் வைத்துக் கொள்ளலாம். அப்படிப்பட்ட உன்னதமான நிலையிலே யோக பயிற்சி அவசியமானதா ஆரவாரமானதா என்கிற தலைப்பிலே அறிஞர் பெருமக்கள் அற்புதமாக வாதிட இருக்கிறார்கள். அவசியமானதே என்கிற தலைப்பிலே மிகச்சிறந்த நாடறிந்த நல்லதமிழ் பேச்சாளர் வணக்கத்திற்குரிய திரு ஜோதி பிரகாஷ் அவர்கள் வருகின்றிருக்கிறார்கள். அந்த அணியிலே அணி சேர்க்கிற விதமாக திருச்சிற்றம்பலத்தான் அறக்கட்டளையினுடைய இயக்குனர் திருமதி ஜெயலட்சுமி அவர்கள் வருகின்றிருக்கிறார்கள். இவர்கள் அவசியமானதே என்று சொல்ல வருகிறார்கள். இல்லை இல்லை, யோகக்கலை இன்றைக்கு ஆரவாரமாக போயிருக்கிறது என்று சொல்வதற்காக வழக்கறிஞர் விக்னேஷ் அவர்கள் வருகின்றிருக்கிறார்கள். அந்த அணிகளை அணி சேர்க்கிற விதமாக நம்முடைய அற்புதமான கணித ஆசிரியர் திரு சரவணன் அவர்கள் வருகின்றிருக்கிறார்கள். யோகக்கலை என்பது ஆதியில் இருந்து கிடைக்கப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு அற்புதமான கலை. பதஞ்சலி மகா யோக சூத்திரத்தின் மூலமாகவும் எங்களது நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று இந்த மண்ணிலே அற்புதமான விதைகளை விதைத்த திருமூலருடைய திருமந்திரத்திலும் யோகம் சார்ந்த அட்டாங்க யோகத்திலே யோகாசனம் குறித்த பல்வேறு சிந்தனைகள் வருகிறது. ஏற்றி இறக்கி பூரிக்கும் என்று சொல்லுகின்ற அந்த அற்புதமான நிலையிலே காற்றை எப்படி ஏற்றி இறக்குவது, ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கு அறிவார் இல்லை என்று சொல்வார்கள். அதை பிரணயாமம் என்று யோக மார்க்கத்திலே சொல்வார்கள். இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான கலை இன்னைக்கு உலக யோகா தினமெல்லாம் நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த யோகா தினத்திலே ஒரு யோக பயிற்சி என்பது அவசியமா ஆரவாரமானதா? மனித குலத்திற்கு யோக பயிற்சி என்பது அவசியமானதாக கருதப்படுகிறதா, இல்லை யோக பயிற்சி மையங்கள் அதை ஆரவாரப்படுத்துகிறார்களா என்பதுதான் பட்டிமன்றத்தினுடைய தலைப்பாக மாறி இருக்கிறது. யோக பயிற்சி அவசியம்தான் என்று சொல்வதற்காக இதோ வருகிறார் ஜோதி பிரகாஷ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். யோகா பயிற்சி அவசியம்தான். ஆரவாரமா இருந்தா அது யோகாவே இருக்காதுங்க. ஆமா, அது போகாவா இருக்கும். அது போகாவா தான் இருக்கும். யோகா அப்படின்றது நம்ம மனதை ஒருநிலைப்படுத்துற ஒரு விஷயம். ஆசனம் அப்படின்றது நம்ம உடலை ஒரு கொஞ்ச நேரம் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிற ஒரு விஷயம். ரெண்டுமே வேற வேற. ஆனா இததான் நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா யோகாசனம்னே கொண்டு வந்துட்டாங்க. யோகாசனத்துல முதல் விஷயம் என்னன்னா சூரிய நமஸ்காரம். இன்னைக்கு சூரிய நமஸ்காரம் எல்லாம் பண்றது கிடையாது. சூரியனை எடுத்து ஒரு போட்டோ எடுத்து ஸ்டோரி போட வேண்டியது. இதுக்கு பேர் தான் யோகா நமஸ்காரம். நம்ம பிறந்த குழந்தை இருக்குங்களா, பிறந்த குழந்தைய காலையில ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் சூரிய நமஸ்காரத்தை பண்ற மாதிரி அந்த குழந்தைய கையில தூக்கி தன் குடும்பத்துல உள்ளவங்க அந்த அம்மா எடுத்து ஒரு அரை மணி நேரம் வைக்கிறாங்க பாத்தீங்களா, அது கூட ஒரு யோகாசனம் தான். ஏன்னா சூரிய ஒளி நம்ம உடம்புல பாயணும், அந்த குழந்தை மேல பாய்ஞ்ச உடனே என்ன ஆகும் அப்படின்னா அங்க ஆட்டோமேட்டிக்காவே ஒரு யோகாசனம் உருவாகுது அப்படின்ற விஷயத்த இங்க சொல்றாங்கயா. இந்த யோகாசனத்துல எல்லாருமே நினைப்பாங்க யோகாசனம் பண்றதுன்னா உடம்பு சரியா இல்ல, எல்லாருமே ஜிம்முக்கு போலான்னு சொல்லுவாங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு 2 விஷயம், ஃபிட்னஸ் ஹெல்த் ரெண்டுமே ஒண்ணுன்றாங்க. ஃபிட்னஸ் வேற, ஹெல்த் வேற. உடல் வலிமை வேற, ஆரோக்கியம் அப்படின்றது வேற. ரெண்டுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல்ல. இது ரெண்டுமே நீங்க ஜிம்முக்கு போலாம், என்ன வேணா பண்ணலாம், உடல் வலிமை வரும், கொஞ்சம் வலியும் சேர்ந்துதான் வரும். ஆமா, ஆரோக்கியம் வரவே வராது. ஆனா இந்த யோகாசனம் பண்ணோம் அப்படின்னா ஆரோக்கியம் தன்னாலையும் வரும், உடல் வலிமையும் சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்லிதாயா நம்ம முன்னோர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இத நம்ம தலைவர் ரஜினிகாந்த் அவர்களே பாபா படத்துல சொல்லியிருக்காரு. கூட்டி நிமிஞ்சு வேலை பார்த்தா அது இது நிறைய பேசியிருப்பாங்க. நம்ம உடம்புல கிட்டத்தட்ட ஒரு 7 சக்கரங்கள் இருக்குங்க. மூலாதாரம், சுவாதித்தனம், மணிப்புரம், அநாகதம், விஷுதா, அஞ்சனா, துரியம் அப்படின்ற ஒரு 7 சக்கரம் இருக்குங்கயா. இந்த 7 சக்கரமும் நார்மலா ஒரு மனுஷனுக்கு இருக்கு அப்படின்னா அவன் 200 வருஷம் வரைக்கும் வாழ்வான்னு சொல்லியிருக்காங்க. இதை நிரூபிச்சு காமிச்சது நம்மளோட உழவர்கள் தாயா. இப்ப வரைக்கும் அந்த காலத்துல உழவு பார்த்தவங்க, ஏறு உழுது உழவு பார்த்தவங்க இன்னைக்கு 100-150 வயசு வரைக்கும் இருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த யோகாசனம் பண்ணனாலதாங்கயா. அவங்க வேலையிலையும் அவங்க செயலையும் இந்த யோகாசனம் இருந்திருக்கனாலதான் இந்த விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லி எப்பயுமே யோகாசனம்
இன்று உள்ள காலத்திற்கும் அவசியம், எக்காலத்துக்கும் அவசியம் என்று சொல்லி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. மிக அழகாக ஒரு உழவனை பாருங்கள். ஒரு விவசாயம் செய்கின்ற விவசாயி அதிக நாட்கள் உயிர் வாழ்வதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் அந்த யோகக்கலை அந்த உடலோடு இணைந்து செய்த அந்த அற்புதம். அதனாலதான் அவர்கள் நீண்ட நாட்கள் வாழ்கிறார்கள் என்பதை அழகாக பதிவு செய்கிறார். ஃபிட்னஸ், எல்லாரும் இன்னைக்கு ஜிம்முக்கு போறாங்க. அண்மையில வரக்கூடிய செய்திகள் ரொம்ப மோசமா வருது. ஜிம்முல நல்லா இருந்து பயிற்சி எடுத்தவங்க சீக்கிரமா செத்து போயிடுறாங்க. என்ன காரணம்? அவங்க உடலை மாத்திரம் தான் பார்க்கிறாங்க. உடலும் மனமும் ஒருங்கிணைப்பதுதான் யோகாசனம் என்று அற்புதமாக பதிவு செய்திருக்கிறார். அதை மறுக்கணும்னா ஒரு வக்கீல் தான் வரணும். நம்ம என்ன விஷயத்தை சொன்னாலும் அதை மறுத்து அந்த வக்கீலினுடைய வாதம் தூக்கி கொடுக்கும். இதோ வருகிறார் வழக்கறிஞர் விக்னேஸ்வரன் அவர்கள். வாங்க. அன்பிற்கினிய அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். எதிரணியில பேசியிருந்தாரு யோகா பயிற்சி அவசியம் அவசியம். நான் எதுக்கு சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னா, ஆரவாரம் தான் இன்னைக்கு நடக்குது. ஏன் அப்படின்னா சமீப காலமா மலட்டுத்தன்மை ஆணுக்கும் பெண்ணுக்கும் அதிகமா நடக்குதுங்கயா. உணவே மருந்து, உணவில்லா மருந்து அப்படின்னு யோகா பயிற்சிக்கு நிறைய பயிற்சி மையங்கள் காளான் மாதிரி அங்கங்கே இருக்கு. ஆமா, இது ஆன்மீகத்துக்கு சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொல்லி மக்கள் நிறைய பேர் அங்க போய் இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லாம இருக்கு. பணம் தான் இழக்கிறாங்க. எங்க பார்த்தாலும் பணம், எங்க பார்த்தாலும் இது அது அப்படின்னு சொல்லி அவங்களை கஷ்டப்படுத்துறாங்க. கடைசியில அவங்களுக்கு ஏமாற்றம் தான் இதாகுது. அப்படி பார்க்கும்போது இந்த ஆன்மீகம் ஒரு உறுப்பு செயல்படாம இருக்கிறத செயல்பட வைக்கிறது யோகா பயிற்சியா இருந்தாலும் அந்த உறுப்பை செயல்பட வைக்கக்கூடிய ஆற்றல் தன் உடம்பு ஏற்றுக்கொள்ளணும். சபாஷ் சபாஷ். இந்த உடம்பு வாதம், பித்தம், கபம்னு 3 வகையான உடம்பு இருக்கு. அந்த 3 வகையான உடம்பு இவர் எந்த வகையான உடம்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்தமான மருந்து, அதுக்கேத்தான பயிற்சியை செய்யும் போதுதான் அது நல்லா இருக்கும். அப்பதான் உடம்பு ஆரவாரமா அமையும். உடற்பயிற்சி கூடங்கள் பெருகி இருக்கு. அங்க போய் திடீர்னு உடற்பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருக்க நேரம் டபக்குன்னு நெஞ்சு நின்று போச்சுன்னா என்ன செய்யறது? அதனால நம்ம உடம்புக்கு எது சரியா வரும் அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேத்த மாதிரி நம்ம பயிற்சியில ஈடுபடுறது சாமர்த்தியம். உணவே மருந்து தான். நம்ம சாப்பிடக்கூடியத சத்தான ஆகாரங்கள் பார்த்து சாப்பிடணும். கண்டதை நம்ம மேயக்கூடாது அப்படின்றத மக்கள் புரிஞ்சுக்கணும். இந்த பயிற்சி மையங்கள் ஆரவாரம் பண்ணியே பேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர் இப்படியே பயிற்சி மையங்கள் ஒரு விளம்பர நோக்கிலே செயல்படுதுன்றது இன்னைக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. யோகா பயிற்சி ஒரு ஆரவாரமா தான் இப்ப போயிட்டு இருக்கே தவிர அவசியமானதை யாரும் புரிஞ்சுக்கிறது இல்ல. ஜூன் 21 மட்டும்தான் யோகா பயிற்சியை செய்யறதுக்கு அங்கங்க ஒரு படம் வருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாம் படுத்து சாந்தியாசனம், படுத்து தூங்குற ஆசனம் தான் பண்றாங்க. வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அழகாக யதார்த்தத்தை அப்படியே விக்னேஷ் பதிவு பண்ணிருக்க. வக்கீல் இல்லையா? வக்கீல் எல்லாத்தையும் பாக்குறார். இந்த உலகத்தில் நடக்கிற அத்தனையும் பாக்குறார். காளான் நேற்றைக்கு பெய்த மழையிலே இன்றைக்கு முளைத்த காளானை போல அங்கங்க மையங்கள் தோன்றுகிறது. எதனால? உனக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றலை வெளிப்படுத்துகிறார். இவர் என்ன சொல்றாரு? உடம்புல 7 சக்கரங்கள் இருக்குன்னார். இந்த சக்கரத்தை ஏன் நீ போய் அங்கவே உட்கார்ந்து தூண்டுற? நீயே உனக்குள்ளேயே தூண்டு. மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய 3 வள்ளுவர் சொல்றார். வாதம், பித்தம், கபம் இந்த 3 உண்ணுகிற உணவின் அளவு கூடினாலும் குறைந்தாலும் நோயை உண்டு பண்ணும். முடிஞ்சு போச்சா? எங்க அப்பே முப்பாட்டே வள்ளுவனுக்கு மேல ஒரு வைத்தியம் வேணுமா ஐயா? அவர் சொன்னதை கடைபிடிச்சாலே போதுமே. எதுக்கு? அதுவரை ஆரவாரமா தான் இருக்குன்றாங்க. ஜெயலட்சுமி எதையும் வித்தியாசமா பார்ப்பாங்க. இதோ வருகிறார் ஜெயலட்சுமி. அவையில் கூடியுள்ள அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். யோக பயிற்சி அவசியம்தான். காரணம் என்னவென்றால், இன்றைக்கு ப்ரீகேஜி படிக்கும் குழந்தையிடம் போய் கேட்டு பாருங்கள், எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்குன்னு சொல்லும். ஐடி கம்பெனில வேலை பார்க்கிறாங்க, ஐடி கம்பெனில வேலை பார்க்கிற அவர்கிட்ட போய் கேளுங்க, அதே வார்த்தையை சொல்லுவார்கள், எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்குன்னு. ஒரு ஐடி கம்பெனில மெடிக்கல் செக்அப் நடந்ததான். அங்க நடக்கும்போது ஒவ்வொரு பாக்கும்போது அந்த ஓனர் ரிப்போர்ட்டை பாக்குறப்ப சொல்றாங்க, ஒவ்வொருத்தருக்கும் பிரஷர் இருக்கு. ஓகே, நீ இப்போ
உங்களுக்கு சுகர் இருக்கு, மன அழுத்தம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, ஓகே. இன்னொருத்தர் டெஸ்ட பார்த்தாங்க, இவருக்கு எல்லாமே நார்மலா இருக்கு. எல்லாமே நார்மலா இருக்கு, அப்ப நீ சரியா வேலை செய்யல, உனக்கு இந்த மாசம் இன்கிரிமெண்ட் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இன்றைக்கு மன அழுத்தத்தோடு தான் ஒவ்வொருவரும் வேலையை செய்து கொண்டிருக்கின்றார்கள். முன்பெல்லாம் யோகா பயிற்சி என்ற ஒன்று இருக்கிறதா முன்பெல்லாம் தெரியாது. காரணம், வாழ்வியலோடு நாம் யோக பயிற்சிகளை செய்து கொண்டு வந்திருந்தோம். குழந்தைகள் எல்லாம் வீட்டில் விளையாடும் போது முன்பெல்லாம் சொட்டாங்கல் விளையாடுவோம். சொட்டாங்கல் விளையாடுவோம், இந்த கல்லை கீழே இருந்து மேலே போட்டு மீண்டும் பிடிப்பதற்குள் அங்கே ஒரு யோக பயிற்சி நடந்துவிடும். மூச்சு பயிற்சி இருக்கும், கண் பயிற்சி இருக்கும், உடல் பயிற்சி இருக்கும், அத்தனை இருக்கும். பல்லாங்குழி விளையாடும் போது அங்க கவுண்டிங் இருக்கும், கண் எண்ணிக்கையில் இருக்கும், அங்கே மூளை வேலை செய்யும். அங்கே தாயம் விளையாடும் போது அங்கே எண்ணிக்கை இருக்கும். இப்படி எல்லாம் வாழ்வியலோடு இந்த பயிற்சியானது இருந்து கொண்டிருந்தது. ஆனால் காலப்போக்கில் இன்றைக்குள் செல்லுக்குள் செல்லா காசாய் பிள்ளைகளும் மனிதர்களும் அனைவரும் செல்லா காசுகளாய் சிதைந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகையால் இன்றைக்கு யோக பயிற்சியானது மிகவும் அவசியமானதாக ஒன்றாக இருக்கிறது. ஆடம்பரமான இடத்தை நோக்கி ஏன் ஐயா நீங்கள் செல்லுகின்றீர்கள்? அங்க நாங்கள் விளம்பரம் நாங்க போடுவோம், வருமானத்துக்கு எதுவெல்லாம் போடுவோம். நமக்கு அறிவு இருக்குல்ல, எங்கே போனால் எனக்கு நன்மை என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? ஒரு விளம்பரங்கள் எதை வேண்டுமானால் போடட்டும், எனக்கு என்ன வேண்டும், என் உடம்புக்கு என்ன வேண்டும், மனதுக்கு என்ன வேண்டும் என்பதை நாம் தேர்ந்தெடுத்து செல்வோம். ஆனால் யோக பயிற்சி மிக 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 இன்றைய காலகட்டத்திற்குள் ஒவ்வொருவருக்கும் அவசியமானது என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி ஐயா. மிக அழகாக ஜெயலட்சுமி நான் அனுப்பும் போதே சொன்னேன் பாத்தீங்களா, எதையுமே வித்தியாசமா பார்க்கக்கூடிய ஆற்றல் ஜெயலட்சுமி அவர்களுக்கு உண்டு. அந்த அடிப்படையில அற்புதமான இந்த தலைப்பை அணுகி இருக்கிறார். இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள் செல்லுக்குள்ளே போய் முடங்கி இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பிள்ளைகளை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு யோக கலைக்கு உண்டு. யோக பயிற்சி அவசியம். எதுக்கு விளம்பரத்தை நம்பி போறீங்க? இலவசமா யோகத்தை சொல்லி கொடுக்கறாங்க ஜெயலட்சுமி, ஒருத்தரும் வரமாட்டேங்கிறாங்க. விளம்பரம் போட்டு அங்க போய் காசை கொடுத்தாதான் நல்ல சரக்கு. இன்னைக்கு மக்கள் மனதில் என்ன வந்துருச்சுன்னா, காசு கொடுத்து போனாதான் அது நல்ல சரக்குன்னு ஆயிடுச்சு. நம்மளும் தான் பேசுங்களை பேச்சுக்களைன்னு இலவசமா சொல்லி கொடுக்கிறோம். மக்கள் வர்றாங்களா? உரியவங்க தான் வர்றாங்க. என்ன செய்யறது? சில நேரங்களில் நம்மளாம் மோர் விக்கிற வேலையை பாக்குறோம். மோரை கூவி கூவிதான் விக்கணும். சில விஷயங்களை கூவாமலே வித்துட்டு போயிடுறாங்க. அவங்கதான் நல்லா இருக்கிறாங்க. ஆனா அதே நேரத்தில் ரொம்ப அழகா சொல்லி இருக்கிறாங்க ஜெயலட்சுமி, அதை மறுக்கணும்னா சரவணன் தான் வரணும். வாங்க சரவணன். பதஞ்சலி பெருமானை பாதம் பணிந்து அவையோருக்கு நன்றி பாராட்டி என் உரையை துவங்குகிறேன். தம்பி ஜோதி சொன்னாப்ல, சூரிய ஒளியில குழந்தைய காட்டினாங்களா, விட்டமின் டி குழந்தைக்கு உடம்புக்கு கிடைத்தது. ஆரவாரமாக குழந்தை கைகால் ஆட்டும் பொழுது எதிரில் கல் விளையாண்டாங்களா, ஆரவாரமானது உடம்பு, ஆரவாரம் சொட்டாங்கல். யோக கல்வி என்பது உடம்புக்கு கிடைக்கக்கூடிய கல்வி. ஆரவாரமாக உடம்பு இருக்க வேண்டும், ஆரவாரமாக உடம்பு இருக்க வேண்டும். உடம்பாரழியின் உயிரார் அழிவார். நான் சொல்லல, திருமூலர் சொல்லியிருக்கார். உடம்பு அழிந்து விட்டது என்றால் உயிர் அழிந்து விடும். திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். விழி மூடி ஒளி எங்கே காண்பாய் விளம்புவாய் என அகத்தியர் கேட்கிறார். நீ கண்ணை மூடி தியானம் பண்ணிக்கிட்டே இரு. எப்படி உனக்கு ஆற்றல், அக ஆற்றல் உள்ளே எப்போ ஞானம் கிடைக்குது என்று எவ்வாறு நீ உணர்ந்து கொள்வாய்? இந்த யோக கல்வி என்பது ஓகம் என்ற ஒன்றை குறிக்கும். ஓகம் என்னன்னா ஒன்றோடு ஒன்று கட்டிணைத்தல், இணைத்தல், உயிரும் உயிரும் சேருதல், உயிரும் மனமும் சேருதல். உயிரும் உயிரும் எப்படி சேருது? ஜீவாத்மா பரமாத்மா, ஜீவாத்மா பரமாத்மா போய் சேரணும். அதற்கான ஒரு வழி அதுதான் சொல்லிக் கொடுப்பதுதான் அந்த யோக கல்வி. சாகாது இருப்பதற்கு தான் கற்ற கல்வி என்றோ வாகா மெய்கல்வி வகுத்தறி நீ. ஒரு உயிரானது, ஒரு ஆன்மாவானது சாகாமல் இருப்பதற்கு ஒரு கல்வியை சொல்லிக் கொடுக்கிறது என்றால் அது யோக கல்வி என்று இடைக்காட சொல்கிறார். மனிதருக்கு மொத்தம் 10 அறிவு, எல்லாரும் 6 அறிவு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த யோக கல்வி கற்பதால் 5ஆம் அறிவிலிருந்து 6ஆம் அறிவுக்கு சென்று 6ஆம் அறிவு, 7ஆம் அறிவு, 8ஆம் அறிவு, 9ஆம் அறிவு, 10ஆம் அறிவை தொடும் பொழுதுதான் மனிதன் தெய்வ நிலைக்கு போய் சேருவான். ஜீவாத்மா பரமாத்மாவை இணையும். அதை சொல்வது யார்? சொல்லிக் கொடுப்பது யார்? அப்படி அந்த நிலை நமக்கு கிடைத்திருக்கிறது என்பதை எப்படி உணர்ந்து கொள்வது? மனித உடம்பு ஆரவாரம் அடைந்தால் மட்டும்தான் அதை அறிந்து கொள்ள முடியும். யோக கல்வி என்பது மனிதருக்கு என்று பலர் சொல்வார்கள். அதை உணர தனி மனிதன் தானாக ஆரவாரப்பட்டு அவன் உணர்ந்து கொண்டால் மட்டும்தான் யோக கல்வியை அந்த ஆன்மாவானது அடைந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். தனியாக அதை விளக்கி சொல்ல இயலாது. யோக கல்வி எப்பொழுதுமே ஆரவாரம் மிக்கது. ஆனால் அது மற்றவர்களுக்கு புரிய வைப்பது சற்று கடினமான ஒன்று என்று கூறி
வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை. அன்பிற்கினிய பெருமக்களே, உலக யோகா தினத்திலே யோகக்கலையினுடைய அந்த மேன்மையை உலகத்திற்கு சொல்லுகின்ற ஒரு சிறு முயற்சியிலே நாம் இறங்கி இருக்கின்றோம். எனவேதான் நீங்கள் அதிக நேரம் உங்கள் கண்களை வைத்து பார்க்காமல் இருப்பதற்காக 20 நிமிடத்திற்குள்ளாக இந்த செய்திகளை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறோம். மிக அழகாக சொன்னார் சரவணன் அவர்கள், உடம்பார் அழியில் உயிரால் அழிவர். இந்த உடம்புக்கும் உயிருக்கும் நிறைய தொடர்பு உண்டு. இந்த உடம்பு தான் உயிருக்கு இலக்கு. அதனால இந்த உடம்பை பேணுகின்ற ஒரு உன்னத நிலை. நீங்க இந்த யோக கலையை மிகப்பெரிய அளவுல விளம்பரம் செஞ்சுதான் கொண்டு போகணுங்கிறது கிடையாது. குழந்தை தாயின் கருவில் இருக்கிற பொழுதே அது யோகத்தை கற்றுக்கொள்ளுகிறது. அது அமர்ந்திருக்கிற நிலையை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது யோக நிலையிலே தான் அமர்ந்திருக்கிறது. என்றைக்கு பூமிக்கு வருகிறதோ அந்த கலை அதற்கு நன்றாக இருக்கிறது. அது உள்ளேயே இருந்து வருகின்ற அந்த உன்னதமான கலை இன்னைக்கு ஆரவாரமாக சென்று கொண்டிருக்கிறது. இணைய வழியில எப்படி நீங்க யோகா கலையை சொல்லித்தர முடியும்? குருவை பார்த்தாதான் தெரியும். குருவினுடைய அருள் இருந்தா தான் சில கலைகள் நமக்கு சேரும். நாங்க ஆன்லைன்ல வகுப்பு நடத்துறோம். நீங்க ஆன்லைன்ல யோகாவை கத்துக்கலாம். தினம் காலையில நாங்க சிடி கொடுத்துருவோம். உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா சிடியை போட்டு நீங்க வீட்டிலேயே கத்துக்கலாம். நிச்சயமாக கற்றுக்கொள்ள முடியாது. தெளிவு குருவின் திருமேனி காண்டல் திருமந்திரம் சொல்லுகிறது. குருமுகமாகத்தான் ஒரு கலையை நாம் கற்க முடியும். நம்ம தொலைக்காட்சியை பார்த்து கொண்டு அந்த நேரத்தில் நமக்கு வேற சிந்தனை வரும். யோக மார்க்கம் என்பது மிக மிக அற்புதமான ஒரு நெறி. அது மனிதனுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணு. இப்ப ஸ்ட்ரெஸ் நம்ம பார்க்கிறோம். ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். யாரை பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ்ங்கிறான், டிஸ்டர்ப் பண்ணாதேங்கிறான், எனக்கு கோபம் வந்துச்சுங்கிறான். 5 வயசு பையன் சொல்றான், எனக்கெல்லாம் வாழ்க்கையில நான் பட்ட கஷ்டம் இருக்கின்றான். அவனுக்கு வயசு 5. அவன் என்ன வாழ்க்கையில கஷ்டப்பட்டிருப்பான் யோசித்து பாருங்க. அப்பாவை பார்த்தா அவனுக்கு வில்லன் மாதிரி தெரியுது. யோசித்து பார்க்கணும். நம்ம எல்லாம் எங்க இருந்து புறப்படுகிறது? என்ன சிந்தனை இது? குழந்தைக்கு அப்படியே பார்க்கிறான். நீங்க பள்ளிக்கு நம்ம அனுப்புறோம், நான் யோகா கிளாஸ் போறேன், ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட்டை போட்டு யோகா மேட்டு வாங்கி கொடுத்து யோகா என்னடா கத்துக்கிட்டேன்னா என்னமோ சொல்லி கொடுத்தாங்க. அவன் விளையாண்டான், இவன் விளையாண்டான். எங்க பள்ளிக்கூடத்திலையும் தான் நம்ம திருமந்திர மையத்தை சிறப்பாக நடத்துற முருகனை வச்சு யோகா நடத்துவோன்னு கூட்டு வருவேன் நான். எவனாவது யோகா படிச்சானா குனிஞ்சு யோகா நிற்கும் பின்னால இருந்து ஒருத்தர் எத்துறான். அவன் போய் விழுகிறான், அவனுக்கு முன்னால் 4 பேர் விழுகிறான். என்னடா விழுகிறேன் சார்? எத்தனா சார்? இந்த யோக மார்க்கம் அவர்களுக்கு என்னன்னே தெரியல. இந்த நிலையில தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யோகம் என்பது ஆதிகளிடமிருந்து பெற்ற ஒரு அற்புதமான கலை. அந்த கலை மனித குலத்திற்கு அவசியம் தேவைப்படுகிறது. சில நேரங்களிலே அதை வியாபார நோக்கத்தோடு செய்கிற அந்த பெருமக்கள் ஆரவாரமாக அதை வைத்திருக்கிறார்கள். அது நம்முடைய உள்ளுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான கலை. எனவே இந்த நல்ல நாளிலே உண்மையான யோக பயிற்சி யார் கொடுக்கிறார்கள் என்பதை அறிந்து அதன் மூலமாக யோக பயிற்சியை நீங்கள் பெற வேண்டும். எனவே மொத்தமாக உட்கார்ந்து யோக பயிற்சி எல்லாம் செய்ய முடியாது. அது குருமுகமாக இருந்து செயல்பட வேண்டும். இணைய வழியிலே வருகின்ற ஆரவாரமான யோக பயிற்சிகளை விடுத்துவிட்டு நேர்முகமாக குருமுகமாக இருக்கின்ற யோக பயிற்சியை நீங்கள் கற்றுக்கொண்டால் யோகா ஒரு சிறந்த கலை. எனவே யோக பயிற்சி ஆரவாரமானது அல்ல, அது மனித குலத்திற்கு அவசியமானது என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.